ஜெபிப்போம். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானங்களும் உமது சமூகத்தில் ஏற்புடையவைகளாயிருப்பனவாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் பெரிய வெள்ளிக்கிழமையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆங்கிலத்தில் இந்த நாளை குட் ஃப்ரைடே என்று சொல்லுவோம். ஏனெனில் இது மனிதனுக்கு வாழ்வு தந்த நல்ல நாள். இதனை மீட்பின் நாள் என்று சொல்லுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். மனிதராகிய நம்மை ஆண்டவர் பாவத்திலிருந்தும் நம்முடைய அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுவிப்பதற்காக இந்த உலகில் வந்து மீட்பை அளித்த நாள். இந்த நாளின் சிந்தனை வசனமாக தெரிந்து கொண்ட திருமறை வாக்கியம் மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் ஆண்டவருடைய சீடராக இருக்க விரும்பினால் சிலுவை சுமப்பது அவசியம் என்பதை இந்த திருமறை வாக்கியம் நமக்கு கற்றுத்தருகின்றது. சிலுவை சுமத்தலின் பொருள் என்ன என்பது குறித்து திருமறையிலிருந்து 3 உண்மைகளை இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக, சிலுவை சுமத்தல் என்பது தனது விருப்பத்தை செய்யாமல் இறைவனின் விருப்பத்தை செய்தல். நாம் வாசிக்க கேட்ட மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் தன்னைத்தான் வெறுத்து இறைவனை பின்பற்றுதல் என்கிற பொருள் சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்மில் உள்ள தான் என்ற ஆணவத்தை விட்டுவிட்டு இறைவனுடைய முக்கியத்துவத்தை, இறைவனுடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தல். ஆண்டவரிடம் அதிக பற்று கொண்ட தாய் ஒருவர், ஆண்டவரே, உமது சிலுவையை சுமக்க எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடினார். அவரது விண்ணப்பத்துக்கு பதிலளிக்க விரும்பிய இறைவன் அவரது கனவில் தோன்றி, தாயே, நீ சிலுவை சுமக்க விருப்பமாக இருப்பதினால் 4 சிலுவைகளை உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன். நீ விரும்பும் சிலுவையை எடுத்துக்கொள் என்று கூறினார். அந்த தாயார் ஓடிச் சென்று தன்னுடைய கண்களை கவர்ந்த வைர சிலுவை ஒன்றை எடுப்பதற்கு முயன்றார். ஆனால் அந்த சிலுவையை அவரால் தூக்க முடியவில்லை. மிகுந்த பாரமுடையதாக இருந்தது. எனவே அதனை விடுத்து தங்க சிலுவை ஒன்றை எடுப்பதற்காக அவர் முயற்சித்தார். ஆனால் அதனையும் அசைக்க முடியவில்லை. பின்னர் வெள்ளி சிலுவையை எடுக்கலாம் என்று வெள்ளி சிலுவையின் பக்கமாக சென்றார். அதையும் அவரால் தூக்க முடியவில்லை. மிகவும் பாரமாக இருந்தது. இறுதியில் மர சிலுவை ஒன்று மட்டும் இருந்தது. அதை எடுத்து பார்த்தார். மிகவும் இலகுவாக இருந்தது. அதனை அவர் தெரிந்து கொண்டார். சிலுவை சுமத்தல் என்பது நமது விருப்பத்தின்படி சுமப்பது அல்ல, இறைவன் விரும்புவதை சுமத்தல் என்றுதான் நாம் தியான வசனத்திலே படிக்க கேட்டோம். இறைவன் விரும்புகிற சிலுவை, அதனை தான் சிலுவை சுமத்தல் என்று சொல்கிறோம். இறைவன் விரும்புவதை நாம் சுமக்க வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 35 முதல் 45 வரை உள்ள வசனங்களில் செபதேயுவின் மக்கள் ஆண்டவரிடம் வந்து தங்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் அரசாட்சி செய்கிற பொழுது வலப்பக்கத்தில் ஒருவரும் இடப்பக்கத்தில் ஒருவரும் அமர வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். ஆண்டவரின் சீடராக வாழ்ந்தவர்கள், ஆண்டவரின் சீடராக போதனைகளை பெற்றவர்கள் இப்பொழுது அவருடைய விருப்பத்தை செய்ய விரும்புகிறார்கள். அதற்கு பதிலாக ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி, நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தினை குடிக்கவும் நான் பெறும் திருமுழுக்கை பெறவும் நீங்கள் ஆசிக்க வேண்டும் என்று பதில் சொல்கின்றார்.
நீங்கள் விரும்புகிற விருப்பத்தின்படி வலப்பக்கமும் இடப்பக்கமும் ஆசிப்பது சிலுவை சுமத்தல் அல்ல, மாறாக நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தை குடித்து நான் பெறும் திருமுழுக்கை பெறுதல், என் விருப்பத்தை செய்வது சிலுவை சுமத்தல் என்று சொல்கின்றார். கடவுளின் விருப்பத்தை அறிந்துணர்வது எப்படி? அவருடைய விருப்பத்தை செய்வது சிலுவை சுமத்தல் என்று நாம் தியானித்தோம். சார்ல்ஸ் ஸ்விண்டல் என்று சொல்கின்ற இறையியல் ஆசிரியர் தன்னுடைய நூலான த மிஸ்ட்ரி ஆஃப் காட்ஸ் வில், கடவுளுடைய சித்தத்தின் ரகசியம் என்கின்ற நூலில் கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை கண்டறிவது குறித்து 4 காரியங்களை சொல்கின்றார். முதலாவதாக கடவுளுடைய வார்த்தையை அறிதல், கடவுளுடைய வார்த்தையை படித்து அவருடைய விருப்பத்தை அறிவது. இரண்டாவது, தூய ஆவியரால் உள் தூண்டல் பெறுகின்ற அனுபவம். கடவுளுடைய விருப்பம் எது என்று நாம் இடையறாது வேண்டுகிற பொழுது அவர் தம்முடைய தூய ஆவியர் மூலமாக நம்முடைய இதயத்தில் ஒரு உள் தூண்டலை தருவதாக அவர் குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக, ஞானமுள்ள மக்கள், கடவுளுடைய மக்களின் அல்லது கடவுளுடைய மனிதரின் ஆலோசனையை பெறுதல். நான்காவதாக, இயல்பாக வருகின்ற செயல்பாடுகள், நாம் முயற்சிக்காமலேயே நமக்கு என்று வருகின்ற சில செயல்கள், குழப்பங்களின்றி பிரச்சனைகளின்றி இயல்பாக வருகின்ற ஒன்று என்று சொல்கின்றார். சிலுவை சுமத்தல் என்பது நம் சுய சித்தமல்ல, மாறாக கடவுளுடைய விருப்பத்தை செய்தல். சிலுவை சுமத்தல் என்பதற்கு மற்றும் ஒரு பொருளை திருமறை சொல்கின்றது. அது என்னவெனில், நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வது. சிலுவை மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றும் கருவி, பிறருக்கு வாழ்வு தரும் கருவி, இறையாட்சிக்குள் மக்களை அழைக்கும் கருவி, தனக்கு நன்மை தரும் கருவி அல்ல. மீன் பிடித்து கொண்டிருந்த மீனவர்களை கடற்கரையோரம் சந்தித்த ஆண்டவர், மீன் பிடிக்கிற உங்களை பிறரை பிடிப்போராக, மனிதரை பிடிப்போராக அழைக்கிறேன் என்று அழைத்தார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை படிக்கிற பொழுது பணக்கார வாலிபர் ஒருவரை பற்றிய செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆண்டவரிடம் நல்ல நோக்கத்தோடு வந்து, ஆண்டவரே, என்றுமுள்ள வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அவர் கற்பனைகளை எல்லாம் கடைபிடித்தவர். எல்லா கற்பனைகளும் ஒழுங்காக கடைபிடிப்பதில் அவர் கவனமாக இருந்தார். அவருடைய வாழ்வில் தனக்காக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறை இருந்ததை பார்த்து ஆண்டவர் அவரிடத்தில் சொல்கிறார், நீ செல்வத்தின் மீது நாட்டம் கொண்டிருக்கிறாய், நிறைய செல்வம் வைத்திருக்கிறாய், ஆகவே உனக்காக வாழுகின்ற இந்த எண்ணத்தை விடுத்து உன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று தேவைப்படும் மக்களுக்கு கொடு, பிறருக்காக வாழ்வதற்கு முயற்சி செய் என்று சொல்கின்றார். அவரால் மனம் வரவில்லை. தனக்கென வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர் பிறருக்காக வாழ்வதற்கு விருப்பமற்று அவர் திரும்பி சென்று விட்டார் என்று நாம் இந்த திருமறை பகுதியில் படிக்கிறோம். டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் மருத்துவம் படித்து மிஷனரியாக இருண்ட ஆப்பிரிக்கா நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது அவரோடு படித்த மருத்துவ மாணவர் ஒருவர் வந்து சொன்னார், டேவிட், நீ நல்ல கல்வியை பெற்றிருக்கிறாய், நன்றாக மருத்துவம் பார்க்கின்ற திறமைகளை எல்லாம் பெற்றிருக்கிறாய், இங்கிலாந்திலே அமர்ந்து இங்கே தேவைப்படுகிற மக்களுக்கு உதவி செய்யலாமே, ஏன் எந்தவித உதவியுமற்ற ஒரு இடத்தில் சென்று உன்னுடைய கல்வியையும் உன்னுடைய திறமையையும் வீணாக்கிறாய் என்று கேட்டார். அப்பொழுது பிறருக்காக வாழ்வதற்காக தன்னை அர்ப்பணம் செய்த தன்னுடைய அர்ப்பணத்தை சொல்லி டேவிட் லிவிங்ஸ்டன் புறப்பட்டார். அவர் மரணமடைந்து அடக்க ஆராதனை செய்யப்படுகிற பொழுது அதே நண்பர் அந்த ஆலயத்தில் இருந்து அழுது கொண்டே இருந்தார். ஏன் என்று போதகர் வினவிய பொழுது, தன்னுடைய படிப்பை முடித்து ஆப்பிரிக்கா சென்ற பொழுது, நான் இங்கே நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று என்னுடைய நாட்டிலே இருந்தேன், இன்றைக்கு இங்கே வந்து அழுகிற
மக்கள் கூட்டத்தை பார்த்து என்னுடைய உள்ளமெல்லாம் உடைகிறது. எனக்காக வாழ விரும்பினேன், ஆனால் டேவிட் பெற்ற மகிழ்வை, டேவிட் கடவுளுக்கு கொடுத்த தியாகத்தை என்னால் கொடுக்க முடியவில்லையே என்று வருந்தினார். நண்பர்களே, சிலுவை சுமத்தல் என்பது நமக்காக வாழ்வதல்ல, பிறருக்காக வாழ்தல். ஒவ்வொரு நாளும் வாழும் வாழ்க்கையில் நாம் யாருக்காக வாழ்கிறோம்? நமக்காகவும், நம்முடைய வளத்திற்காகவும், நம்முடைய குடும்பத்திற்காகவும் மட்டுமே நாம் வாழ்கிற நிலை இருந்தால், பிறருக்காக வாழ்ந்த நன்னாளாகிய நல்ல வெள்ளிக்கிழமையில் பிறருக்காக வாழும்படி அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக, சிலுவை சுமத்தல் என்பதற்கு மற்றும் ஒரு பொருளை திருமறை சொல்கிறது. அது கடவுளின் குணத்தை பிரதிபலித்தல். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் கடவுளின் குணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. 19ஆம் வசனத்தை பாருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். கடவுளுக்காக வாழ்ந்து பொறுமையோடு துன்பத்தை சகிப்பது அது கடவுளுக்கு பிரியமான குணம் என்று இந்த வசனம் சொல்கின்றது. உபத்திரவங்களை பொறுமையாக சகித்தல். எப்படிப்பட்ட உபத்திரவம் என்பதை பற்றியும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கின்றது. குற்றம் செய்து பொறுமையோடு சகிப்பது அல்ல, அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நன்மை செய்து பாடுபடுதல், நல்லவற்றை செய்து பாடுபடுவதை சிலுவை சுமத்தல் அல்லது கடவுளின் குணம் என்று இந்த வசனங்கள் சொல்கின்றன. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற நம்முடைய வாழ்வின் நோக்கத்தையும் பேதுரு சுட்டி காட்டுகின்றார். நாம் இந்த உலகில் அழைக்கப்பட்டிருப்பது சிலுவை சுமப்பதற்கு என்றால், கடவுளின் குணத்தை அவருடைய பின்னடியார்களாக நாம் இந்த உலகில் பிரதிபலிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உணர்வு நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். 21ஆம் வசனத்தில் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததினுடைய நோக்கமே அவரை போல நாமும் அவருடைய குணத்தை பிரதிபலிக்கும்படி மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவர் செய்த மாதிரி என்ன? அவர் 22, 23ஆம் வசனங்கள், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் எந்த தவறும் செய்யவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாக தீர்ப்பு செய்கிற கடவுளுக்கு தம்மை ஒப்புவித்தார். தனக்கு வருகின்ற பாடுகளின் போது அவர் பதில் வையவில்லை. பாடுகள் தன்னை அளவில்லாமல் தாக்கிய பொழுது பயமுறுத்தி அதை நிறுத்தவும் முயற்சிக்கவில்லை. மாறாக தன்னுடைய பாடுகளுக்கு நியாயமாக தீர்ப்பு செய்கிற கடவுளுடைய கண்களை, கடவுளையே அவர் நோக்கி பார்த்தார். பேதுரு இதை சொல்லுகிறவர் கடவுளுடைய நற்செய்தியாளராக எல்லா சீடர்களும் வெவ்வேறு நாடுகளுக்கு சென்றது போல ரோமா நாட்டிற்கு அவர் முதலாவது அப்போஸ்தலனாக அவர் சென்றார். அங்கே சென்று ஊழியம் செய்த பொழுது அவருக்கு நிரம்ப பாடுகள் வந்தன. பாடுகள் ஓரளவு தாங்கிக் கொள்ள முடிந்தது. ஆனால் மிகவும் கடினமாக பாடுகள் வந்த பொழுது என்னால் இதை தாங்க முடியாது என்று சொல்லி அவர் ரோம் நாட்டை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தார் என்று ஒரு பாரம்பரிய உண்மை சொல்கின்றது. இந்த பாரம்பரிய வரலாற்றின்படி இவர் ரோமை விட்டு கிறிஸ்துவுக்காக பாடுகளை இனிமேல் ஏற்க முடியாது என்று வெளியே வருகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காட்சியை கண்டார். அவர் நேராக இவருக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவரை பார்த்தவுடன் பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, நீர் எங்கே செல்லுகின்றீர் என்ற பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நீர் விட்டு வருகின்ற ரோம் நாட்டிற்கு
நான் பாடுகளை ஏற்பதற்காக செல்கிறேன் என்று சொன்னவுடன் அவர் உள்ளம் உணர்ந்தார். ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுங்கள். உமக்காக சிலுவை சுமக்க புறப்பட்ட நான் அதை மறந்து நான் திரும்பி வருகிறேன், நான் மீண்டும் செல்லுகிறேன் என்று ரோமா நாட்டிற்கு அவர் மீண்டும் திரும்பி சென்றார். அங்கே சென்று பாடுகளை ஏற்றார். சிலுவையில் அறைவதற்காக அவரை பிடித்த பொழுது, என் ஆண்டவரை போல சிலுவையில் அறைவதற்கு நான் தகுதியற்றவன், என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி அவர் இரத்த சாட்சியாக தன்னுடைய வாழ்வை கொடுத்தார். நண்பர்களே, சிலுவை சுமக்கிறவர்களாக நாம் இந்த உலகில் விசுவாசத்தில் பயணிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். சிலுவை சுமத்தல் என்பது நம்முடைய விருப்பத்தை செய்யாமல் இறைவனுடைய விருப்பத்தை செய்வது, நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வது, கடவுளின் குணத்தை பிரதிபலிப்பது. இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் இத்தகைய நல்ல அர்ப்பணத்தை பெற்று இந்த ஆண்டு முழுவதும் பயணிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். சிலுவையில் எங்களுக்காக மீட்பு தருவதற்காக இந்த உலகில் வந்து தம்முடைய வாழ்வை முழுவதுமாக தந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கென்று பொருளையோ உடைமையோ உடலையோ உயிரையோ வைத்திராது அனைத்தையும் பிறருக்காக இந்த நாளில் உம்மை பற்றி நாங்கள் தியானிக்கிற பொழுது நாங்களும் உம்மை போல சிலுவை சுமப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நாங்கள் எங்களுக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழுகின்ற நல்ல அர்ப்பணத்தை தாரும். எங்களுடைய சித்தத்தை செய்யாமல் உமது சித்தம் அறிந்து செயல்படுகிற அர்ப்பணத்தை தாரும். உம்முடைய குணத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்விலும் பணியிலும் பிரதிபலிக்க ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமேன்.